எப்படி இருந்தது மீண்டும் தளபதியோட வருக? மீண்டும் தளபதி இல்ல, எப்போதும் தளபதி, எங்கும் தளபதி தான். 30 நாட்கள் நம்ம குடும்பத்துல ஒரு துக்கம் அப்படின்னா எப்படி நாம இருப்போமோ அதை போல அவர் குடும்பமாக நினைக்கின்ற தோழர்களின் அந்த இழப்புக்காக ஒரு 30 நாட்கள் அவர் அமைதியா இருந்தாரு. அவருடைய அமைதியை அரசியலாக்கி அதன் மூலம் குளிர்காய நினைத்தவர்களுக்கு இன்றைய அவருடைய வருகை மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா கரூர் விஷயத்துல ஓடி ஒளிஞ்சிட்டாரு, அங்கிருந்து ஓடி வந்துட்டாரு, மக்கள் கூட நிக்கலாம் அப்படின்ட்டு விமர்சனம். அவர் எங்க போனாலும் மக்களோடு தான் நிக்கிறாரு, மக்களே அவரோடு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவரை பற்றி தவறான விமர்சனங்களை செஞ்ச தமிழக அரசு அவர்களுக்கு அன்றைக்கே பதில் கொடுத்துட்டாரு. நான் எங்கேயும் இல்லை, என் அலுவலகத்துல தான் இருக்கிறேன்னு. எப்போதும் ஒரு மக்களோடு இருக்கிறாருங்கிறதுக்கு தான் இன்றைய இந்த நிகழ்வும் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களே அவரை தேடி வந்து பார்த்த நிகழ்வும் எந்த இதுவரையில அரசியல் வரலாற்று நடக்காதது. அப்படி ஒரு நடக்கிறத பொறுக்க முடியாதவர்கள் சொல்லக்கூடிய கூற்று அது. நக்கீரன் கோபால்ங்கிறவர் யாரு? பணத்திற்காக பத்திரிகையாளருங்கிற போர்வையில ஒரு தாதாயிசம் பண்ணக்கூடிய, மிரட்டல் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவருடைய பேச்சுக்கள்லாம் நம்ம பெரிய பொருள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 50 ஆண்டுகால ஆட்சி, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வீழ்த்தி முடிவு திராவிட கட்சி. 50 ஆண்டு கால ஆட்சி கிடையாதுங்க. 50 ஆண்டு கால ஆட்சிங்கிறது இடையில போய் வந்தது தானே. 50 ஆண்டுகளில் அவர்கள் பல முறை வந்துட்டு போயிருக்கிறாங்க. 75 ஆண்டு கால கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி கலைஞர் கருணாநிதியை தவிர்த்த மற்ற அத்தனை பேரையும் தோற்கடிச்சாங்களே. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த தமிழ்நாடு தானே இது. பிரதான எதிர்கட்சியாக கூட வர முடியாம ஜெயலலிதாவிடத்துல தோல்வியை சந்தித்தவர்கள் தானே இதே ஸ்டாலின். பிரதான எதிர்கட்சி ஆக முடியலையே. அப்புறம் என்ன அது பெரிய வலிமையான கட்சி? மக்கள் மட்டுமே இந்த ஜனநாயகத்துல எஜமானர்கள். அந்த மக்களுடைய அனைத்து வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைகள்லையும் இவங்க விளையாடிட்டாங்க, பின்னுக்கு தள்ளி இருக்கிறாங்க. அந்த பாதிப்புகள்ல மக்கள் இருக்காங்க. உண்மையான நல்ல ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வரமாக தளபதி அமைந்திருக்கிறார். அவரை பயன்படுத்திக்கிட்டு நல்லதொரு ஆட்சியை, உண்மையான மக்கள் ஆட்சியை நிகழ்த்த அமைப்பார் தளபதி. கூட்டணி இல்லாம வெல்ல முடியுமா? கூட்டணி இருந்தாதான் தமிழ்நாட்டுல வெல்ல முடியும் அப்படின்ட்டு கருத்து வருது. இல்லைன்னா ஒரு விஜய் ஒரு பர்சன்டேஜ் இதுவரையில இருந்த தேர்தல் வியூகங்கள், தேர்தல் கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி மக்களோடு கூட்டணி அமைத்தார் விஜய் என்கிற செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக 2026 வரும். ஒரு பர்சன்டேஜ் தான் வருவாரு, ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு. அதான் அந்த கூட்டணி கணக்குகளை எல்லாம் தவிடுபடியாக்குவார்.